வணக்கம். வணக்கம். இப்ப தாவேக்கான ஒரு கட்சி, நடிகரோட கட்சி ஒண்ணு தொடங்கி ஒவ்வொரு மக்கள் சந்திப்புலையும் ஒரு ஒரு புது புது அவங்களுக்கு ஆளுங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது கொள்கைன்றது ஒண்ணு கிடையாது. அதனால என்னென்னலாம் தெரியுமோ, என்னென்னலாம் மக்களுக்கு பரிச்சயமான விஷயமோ அது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஒண்ணு ஒண்ணா சேர்த்துக்கிறாங்க. முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு 5 பேரை தங்களுக்கு முன்னோடிகளா ஒரு கொள்கைவாதிகளா எடுத்து வச்சு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு அண்ணா, எம்ஜிஆர் சேர்த்தாங்க. இப்ப கருணாநிதி, ஜெயலலிதாவை சேர்த்துட்டாங்க. இன்னும் வேற யாரை சேர்க்க போறாங்கன்னு நமக்கு தெரியல, தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி. சோ இதே நிலைமை இப்படியே போகும்போது இப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசியல கேலி கூத்தாக்குறாங்களா இந்த தாவேகா? இல்ல, அது உண்மைதான். கேலி கூத்து தான் அது. அது தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அரசியலையும் கேலி கூத்து தான் அவங்க பண்றாங்க. அவர் ஆரம்பத்துல கொள்கை தலைவர்னு சொன்ன ஒரு 5 பேர் அம்பேத்கர், தந்தை பெரியாரு, அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், காமராஜர் இவங்க 5 பேரை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் கொட்டை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா இந்த சைடு எம்ஜிஆர், அப்புறம் அண்ணா ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு. இப்ப அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு, இப்போ கலைஞரையும் ஜெயலலிதாவையும் கூப்பிட்டு வந்து இப்ப அதையும் கூட சேர்த்துக்கிட்டாரு. இப்ப எல்லாத்தையும் மொத்தமா மிக்சிங் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, இவர் நடிகர் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சுக்கான்னு சொல்லிட்டு. இது அரசியல் கட்சியில நடிகர்களுக்கான கட்சி இது. அங்க அதனாலதான் போலீஸ்காரன் கையை ஒரு அணில் கொஞ்சம் கடிக்குது. அது அரசியல் கட்சியா இருந்தா அடி வாங்கும், சிறைக்கு சென்றிருக்கும். இது சிறைக்கெல்லாம் போவாது. சிறைக்கு வெளில இருந்து போலீஸ்காரன் கையை கடிச்சு வைக்கும், இல்ல மரத்துல தொங்கும். இதுதான் இந்த கோமாளி கூட்டம். நீங்க சொல்றது உண்மை. அது 100. இப்ப நம்ம நிறைய பேர் கேட்கிற கேள்வி விஜயை எதிர்த்து அரசியல் பண்ண, விஜயை எதிர்த்து அரசியல் பண்ண நாங்க அரசியலுக்கு வரல. விஜய் இன்னைக்கு தான் வந்திருக்காருன்னா இன்னும் அரசியலுக்கே வரல, ரோட்டுக்கே வரல, வீட்டுல தான் இருக்காரு, பண்ணையாரு. புரியுதுங்களா? தவறு யாரு செஞ்சாலும், தமிழினத்துக்கு யாரு துரோகம் செஞ்சாலும் நாங்க அதை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை நாங்க இருக்கிறோம். என்னைக்கு நாங்க எதிர்ப்போம். அது அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி. நாளைக்கு எங்க அண்ணன் சீமானே அந்த வேலையை பண்ணாலும் நாங்க எதிர்த்து நிற்போம். அதுதான் சீமானுடைய தம்பிகள். ஓகேங்களா? ஒரு கொள்கையை எடுத்து இப்போ விசிகா இருக்குது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு கொள்கை இருக்குது. சமத்துவம், சமாதானம் ஏதாவது ஒன்று சொல்றாங்க. திமுக 50 ஆண்டுகள் அந்த நாட்டையே அழிச்சு கூறு போட்டுருச்சு. அதிமுக அழிச்சு நாசம் என்று ஒரு கொள்கை இருக்கு. இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? ஏதாச்சும் ஒரு கொள்கை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு மேல பல அரசியல் கட்சியில வாடகைக்காக வாடகை விட்டு போச்சு. இன்னைக்கு அண்ணன் நாஞ்சில் சம்பத் அங்கதான் இருக்காரு. அவரு அதுக்கு பதில் சொல்லுவாரா? இல்ல எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியில் இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லுவாரா? இல்ல எங்க அண்ணன் பாண்டிச்சேரியின் பாரத பிரதமர் புஷி ஆனந்த் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லுவாரா? என்ன இது? ஏன்னாக்க இப்ப நம்ம திமுகவை எதிர்க்கிறோம், அதிமுகவை எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோம், ஏன்னா காங்கிரஸ் எதிர்க்கிறோம். அவங்க எல்லாம் இந்த இனத்தின் துரோகி, மனித குலத்தின் எதிரி. ஏன்னா திராவிடம் சொல்லி தமிழ்நாட்டு அரசியல் பாரம்பரியம் மொத்தத்தையும் கரைச்சி நாசமாக்கி இன்னைக்கு பணமா உருவாக்கி எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டாங்க. அதே வேலையை அண்ணன் விஜயம் செய்யறாருன்னு சொன்னா பின்ன எதிர்க்காம என்ன பண்றது? அவங்களையாவது ஒரு வகையில பொறுத்து போய் அடிச்சு தூக்கிடலாம். ஆனா இது மாதிரி விஷப்பூச்சிகளை உடனடியாக அடிச்சு கொல்லணும். ஏன்னா இந்த தமிழ் சமூகம்ன்றது பண்டைய காலத்துல இருந்து ஆரம்பிச்சு தன் துரோகத்தால தான் விழுந்திருக்கே தவிர எதிரியால வேணும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த வேலையை திரும்பவும் விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு மீடியாவை செஞ்சுப்பாங்க. அவருடைய அந்த மாநாட்டுல 41 உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் மௌனம் மட்டுமே காத்துக்கிட்டு இருக்கிறாரு. மத்தவெல்லாம் பேசுறான். பேசலன்னா என்ன நடக்கும்? இங்க பேச மௌன புரட்சியா பண்றீங்க? மௌன புரட்சி பண்ற அளவுக்கு நீங்க என்ன எம்ஜிஆரா? 13 வருஷம் ஆட்சியில உட்காந்து 10 ஜெயிச்சு போறதுக்கு அவர் பேரை சொல்லத்துல இவருக்கு தகுதியே கிடையாது. அவர் ஒரு மலையாளி வந்தாரு, தன்னால முடிஞ்சது கொள்ளை அடிச்சாரு, ஏதோ பண்ணாரு, மக்களுக்கு நல்லது பண்ணிட்டாரு. செஞ்ச கெட்டதை விட்டுறலாம், நல்லதுதான் நம்ம ஏத்துக்கணும். ஆனா இவர் இன்னும் பனையூர் விட்டு வெளில வரல. அதனால இப்படிப்பட்ட கோமாளி கூட்டத்தை, அரசியல் கூட்டத்தை, திராவிடம் சொல்லி தமிழ் தேசியத்தை அழிக்க வர யாரா இருந்தாலும் சரி, தமிழ் மக்களுக்கு துரோகம் பண்ற யாரா இருந்தாலும் சரி, நம்ம உடனடியாக அவங்களை களை எடுக்கணும். அந்த வேலையை திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸுக்கு நிகராக நாங்க தாவேகாவையும் பாக்குறோம். அளவு 5 கட்சி எங்களுக்கு எதிரிதான். நன்றி. நன்றி.